வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிதைந்து போன முகம் மொத்தமாக மாறிய மம்தா பானர்ஜியின் முகம். வெளியான அதிர்ச்சி செய்தி. அதாவது கொல்கத்தாவில் உள்ள காலிஹாட் வீட்டில் கீழே விழுந்ததில் மம்தாவுக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் கொல்கத்தாவில் உள்ள SSKM அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. நெற்றியில் ரத்தமடைந்த நிலையில் காயங்களுடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு நெற்றி மற்றும் மூக்கு பகுதியில் பலத்த வெட்டுக்காயமும் ஏற்பட்டது. இதனையடுத்து நெற்றியில் 3 தைகள் மற்றும் மூக்கில் 1 தைகள் போடப்பட்டது. அவருக்கு நரம்பியல், இருதவியல் மற்றும் பொது மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள். ECG மற்றும் CT ஸ்கேன் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் தங்கி அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டார். ஆனால் வீடு செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். அதே போல மம்தா தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் எனவும் மருத்துவ நிபுணர்கள் தரும் ஆலோசனையின்படி அவருக்கு மேல் சிகிச்சை வழங்கப்படும் என்று SSKM மருத்துவமனை இயக்குனர் மணிபாய் பந்தாபாய் அவர்கள் தெரிவித்து இருந்தார். மம்தாவுக்கு காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் அவரது நெற்றியில் ரத்தமடையும் புகைப்படங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ X தளத்தில் பகிரப்பட்டது. அக்கட்சி தலைவர் அபிஷேக் பானர்ஜி மம்தாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அதே போல மம்தாவுக்கு விபத்து நிகழ்ந்திருப்பது குறித்து கேள்விப்பட்டு அவர் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை வளாகத்தில் கட்சி தொண்டர்கள் கூடினார்கள். பின்னர் இரவிலேயே சிகிச்சை முடித்த மம்தா அவர்கள் நலமுடன் வீடு திரும்பிய நிலையில் கட்சியினரும் கலைந்தார்கள். முதலில் மம்தா பானர்ஜி கீழே விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக மருத்துவமனை சார்பில் கூறப்பட்ட நிலையில் அவரை யாரோ தள்ளிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஆனால் உண்மையில் மம்தாவை யாரும் தள்ளவில்லை என்றும் அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு கீழே விழுந்ததாகவும் திரிணாமுல் கட்சி சார்பில் கூறப்பட்டு உள்ளது. உண்மையில் மம்தாவை யாரும் பின்னால் இருந்து தள்ளவில்லை. மாறாக அதே நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி தன்னை பின்னால் இருந்து தள்ளிவிட்டதாக உணர்ந்த நிலையில் அவர் கீழே விழுந்து நெற்றியில் காயம் ஏற்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. அதே போல தற்போது மம்தா பானர்ஜிக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு உள்ள நிலையில் இந்த காயத்தின் காரணமாக தற்போது அவரது முகமானது முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறிது சேதமடைந்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.